வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி செபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய ஊடகங்கள் சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி. வடக்கில் புதிதாக இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட மாட்டாது என அமைச்சரவை பேச்சாளர் கருத்து. கேபி எனப்படும் குமரன் பத்மநாதனுக்கு நாட்டை விட்டு வெளியேற நீதிமன்றம் தடை. முறைப்பாடுகள் குறித்த விசாரணைகள் தாமதமடைவதாக தெரிவித்து ஊழல் எதிர்ப்பு முன்னணியினர் ஆணைக்குழு முன்பாக ஆர்ப்பாட்டம். அமைச்சுக்கள் குறித்த முரண்பாடுகள் காரணமாக வடமத்திய மாகாண அமைச்சர்கள் பதவியேற்க மறுப்பு. வத்தளை பிரதேச சபை தலைவர் மீதான தாக்குதல் குறித்து உரிய விசாரணை இல்லை என தேசிய சுதந்திர முன்னணி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். தேசிய ஊடக கொள்கைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் இதனை கூறினார். அமைச்சரவை அனுமதியுடன் அது குறித்த குழு நியமிக்கப்பட்டு அந்த குழு மறுசீரமைக்கப்பட்டு 2015ஆம் ஆண்டே ஊடக கொள்கை சட்டபூர்வமாகின்றது. இந்த சட்டமூலத்தின்படி அனைத்து வைத்தியர்களும் மருந்து வகைகளின் ஜெனரிக் பெயர்களை குறிப்பிட வேண்டும். அவ்வாறு ஜெனரிக் பெயர் குறிப்பிடும் பொழுது மருந்துகளின் விலை அதிக அளவில் குறைவடையும். இதில் இறக்குமதி செய்வதற்கான விதிமுறைகளும் உள்ளன. இறக்குமதி செய்யும் பொழுதும் ஜெனரிக் பெயரை பயன்படுத்தி வர்த்தக நாமம் இன்றி இறக்குமதி செய்ய எதிர்பார்க்கின்றோம். அதன்படி 2 கட்டங்களாக மருந்துகளின் விலை குறைவடையும். இந்த சட்டம் மூலம் கடந்த காலங்களில் தாமதம் அடைந்தமைக்கான காரணம் தொடர்பிலும் அமைச்சர் இங்கு தெளிவுபடுத்தினார். ஒரு ஊடக நிறுவனம் 25 லட்சம் ரூபாய் வீதம் 400 ஊடக நிறுவனங்கள் ஒன்றிணைந்து 1 பில்லியன் ரூபாய் சேர்த்து அதனை 3 தரப்பினருக்கு வழங்கினர். சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் ஃபைல் ஒழிக்கப்பட்டது. அந்த ஃபைல் தற்பொழுது காணாமல் போயுள்ளது. අපි කිව්වේ මොකක්ද අපිට සමහරක් එතන හිටිය කට්ටිය ඒ කට්ටිය කියපු කතාව තමයි මෙන්න මේ මගේ සේවය සිදු වුණා කියලා. தேர்தல் காலத்தில் கூறியது முக்கியமல்ல, சட்டம் ஒன்றை கொண்டு வருவதே முக்கியமானதாகும். பழைய குப்பைகளை கிளறுவது அல்ல. மக்கள் கூறும் விடயங்களுக்கு கட்டாயமாக சாட்சியங்கள் அவசியம். ඒවා මිනිස්සු කිව්ව කතා සමහරට කතා වෙන්න පුළුවන්, මේ වෙන්න පුළුවන්. අපි දන්නේ ඇත්ත නැත්ද. ඒ මිනිස්සු ඒවට සාක්ෂි ඉදිරිපත් කරන්නේ නැහැ, නිකන් කියනවා. இதேவேளை கொழும்பு துறைமுக நகரின் நிர்மாணப் பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் முன்வைக்கப்பட்ட நல்லிணக்கத்துக்கான விசேட செயலணி தொடர்பிலான யோசனைக்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 7 பேரை கொண்டதாக அந்த செயலணி உருவாக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறினார். அத்துடன் நாடளாவிய ரீதியில் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் இடமாற்றம் வழங்கவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. நாட்டின் வடக்கு பகுதியில் எதிர்காலத்தில் ராணுவ முகாம்களை அமைக்கும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான டாக்டர் ராஜித சேனாரத்ன தெரிவிக்கின்றார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எந்த அளவு காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறித்து முதலில் அடையாளம் காண வேண்டியுள்ளது. எதற்காக? அதிலும் 2 பிரிவுகள் காணப்படுகின்றன. ஒன்று பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக, அது சரியான விடயம். மற்றது வர்த்தக நடவடிக்கைகளுக்காக. கோல்ஃப் மைதானங்களுக்காக பெருமளவிலான நிலங்களை பெற்றுள்ளனர். விவசாய நடவடிக்கைகளுக்காகவும் நிலங்களை பெற்றுள்ளனர். அந்த இடங்கள் ராஜபக்ச குடும்பத்தினருக்கே வழங்கப்பட்டுள்ளன. அவ்வாறான 200 ஏக்கர் நிலங்கள் உள்ளன. அதேபோன்று பேக்கரிகளை நிர்மாணித்துள்ளனர். இராணுவ அதிகாரிகளுக்காக விடுதிகளை அமைத்தல், கோல்ஃப் மைதானங்களை அமைத்தல் ஆகியன இடம்பெற்றுள்ளன. அதற்காக அப்பாவி மக்களின் பல ஏக்கர் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. பாதுகாப்புக்காக தேவையற்ற காணிகளை பெற்றுக் கொள்ளப்பட்டமை தொடர்பில் நாம் தீர்மானம் ஒன்றை எடுப்போம். பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். සිරස රූපවාහිනී නාලිකාවේ 7 ප්‍රවෘත්ති විකාශනයේදී මඩකලපුව දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී අරියනේත්‍ර මන්ත්‍රීවරයා විසින් ප්‍රකාශයක් නිකුත් කරමින් மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரனுக்கு 50 மில்லியன் ரூபாவும் கொழும்பில் வீடொன்றும் வாங்கித் தருவதாகவும் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளுமாறும் 1 வருடத்துக்கு முன்பு அழைப்பு விடுத்ததாக சிரச தொலைக்காட்சியில் 7 மணி செய்தியில் அவரது கருத்து ஒளிபரப்பாகியது.
அதற்கு பிறகு தொலைபேசி ஊடாக ரகசிய போலீசாரின் ஊடாக என்னை கைது செய்ய வேண்டும் என வெளியமன கருத்து தெரிவித்தார். அவருக்கு எதிராக சட்டத்தரணியின் ஊடாக 500 மில்லியன் நட்டஈடு கோரியிருக்கிறேன். அதனை தனிப்பட்ட ரீதியில் நான் முன்னெடுப்பேன். இது பொய்யான குற்றச்சாட்டு. பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்வதற்கு முயற்சிகள் இடம்பெறுகின்றன. பிரதி சபாநாயகர் அவர்களே, இது தொடர்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இது ஒரு பொய்யான கருத்து. බොරු චෝදනා එල්ල කරමින් රහස් පොලිසිය හරහා කට අරගෙන මන්ත්‍රීවරු අත්අඩංගුවට ගන්නයි මේ උත්සාහ කරන්නේ. මේක පිළිබඳ ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කියන ඉල්ලීම කරනවා. මේක සම්පූර්ණ අසත්‍යයක්. මෙම සිද්ධියක් වෙලා නැහැ. முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் என்னை பற்றி சில விடயங்கள் கூறியிருந்தார். அவர் ஏன் அந்த விடயத்தை, அதாவது என்னை அரசாங்கத்து பக்கம் வருமாறு அதுக்கான பணம் தருமாறு என்னிடம் கேட்டிருந்தார். ஏன் நீங்கள் அதை முதல் கூறவில்லை, இப்பொழுது கூறுவதற்கு காரணம் என்ன என்று கூட கூறியிருந்தார். இதை நான் முதலில் கூறியிருந்தால், முதலிருந்த அரசாங்கம் என்பது எந்த வகையில் இராணுவ புலனாய்வாளர்களை வைத்து எந்த நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற காரணத்தினால் நான் அதை கூறவில்லை. நிச்சயமாக அவர் அவ்வாறு கூறியிருந்தார். இப்பொழுது அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை நான் முகம் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் இந்த விடயங்களை இவ்வாறான ஒரு அநாகரிகமாக கடந்த அரசாங்கம் செயல்பட்டது. கேபி என அழைக்கப்படும் குமரன் பத்மநாதன் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தடை விதித்துள்ளது. குமரன் பத்மநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மக்கள் விடுதலை முன்னணியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் விஜித் ஹேராத் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டதை அடுத்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி விஜித் மலால்கொட, HMD நவாஸ் ஆகிய நீதிபதிகளின் முன்னிலையில் இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சர்வதேச நாடுகளிடமிருந்து விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆயுதங்கள் கொள்வனவு செய்ததாக கூறப்படும் கேபி என அழைக்கப்படும் குமரன் பத்மநாதன் பிரபாகரனுக்கு பின்னர் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு புத்துயிர் அளிக்க முயற்சிகளை மேற்கொண்டிருந்ததாக விஜித் ஹேரத் தாக்கல் செய்திருந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. එක්තරා ස්ථානයක රාජ්‍යනෝන සංවිධානයක වැඩ කරමින් සිටිනවා. නීතිපති දෙපාර්තමේන්තුවෙන් கிளிநொச்சியில் உள்ள செஞ்சோலை என்ற இடத்தில் அரசு சார்பற்ற அமைப்பொன்றில் அவர் பணியாற்றி வருகின்றார். சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து இன்று சட்டத்தரணி ஒருவர் வருகை தந்திருந்தார். அனைத்து விடயங்களையும் இன்று நீதிமன்றம் செவிமடுத்தது. அதையடுத்து கேபி வெளிநாடு செல்வதனை உடனடியாக தடை செய்யுமாறு குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த நாட்டில் உள்ள குற்ற புலனாய்வு திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்களின் ஒத்துழைப்புகளுடன் அவர் குறித்த அறிக்கை ஒன்றை 19ஆம் தேதி பாதுகாப்பு செயலாளரிடம் பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவொன்றும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. තවත් ආයතනවලට ඔහු සම්බන්ධයෙන් පූර්ණ පරීක්ෂණ වාර්තාවක් මේ ලබන 19 වෙනිදාට නීතිපතිවරයාට නියෝගයක් කළා. ඒ සම්බන්ධයෙන් පරීක්ෂණ වාර්තාවක් ගරු අධිකරණයට ඉදිරිපත් කරන්න කියලා. நடுக்கடலில் சிக்கி தவிக்கும் அகதிகளை கையாளுதல் மற்றும் வெளியேற்றுவதில் ஆஸ்திரேலியாவின் சமீபத்திய கொள்கை மற்றும் நடைமுறைகள் குறித்து ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயம் கவலை அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அண்மையில் புகலிடம் கோரிய 157 தமிழர்களை கைது செய்த ஆஸ்திரேலிய அரசின் முடிவை அந்த நாட்டு உயர் நீதிமன்றம் சரி என்று கூறினாலும் அகதிகளை ஆஸ்திரேலிய அரசு மனிதாபிமான முறையில் நடத்தியிருக்க வேண்டும் என உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புகலிடம் கோருவோர், அகதிகள், நாடற்றோர் ஆகியோர் மேற்கொள்ளும் அபாயகரமான கடல் பயணங்களை கருத்தில் கொண்டு பிராந்திய மாற்றீடு குறித்த கொள்கைகளை மேம்படுத்த முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என உயர்ஸ்தானிகர் ஆலயம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் அவ்வாறு வருவோரின் பாதுகாப்பை உரிய முறையில் தீர்மானிக்க வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 16,000க்கும் மேற்பட்ட தமிழகத்தில் பிறந்த இலங்கை அகதிகளின் குழந்தைகள் நாடற்றவர்களாக ஆகும் நிலை உருவாகியுள்ளதாக அத்லியர் அமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பிறந்துள்ள இலங்கை அகதிகளின் பிள்ளைகளை சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் ஸ்தாபகர் SC சந்திரஹாசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு பிரத்யேகமாக வழங்கிய செவியில் குறிப்பிட்டுள்ளார். நாடற்றவர்கள் என்ற நிலைக்கு தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் இன்னும் ஒரு 16,000 பேர் இருக்கிறார்கள். அந்த 16,000 பேருடைய பதிவுகளை செய்ய வேண்டும். அதற்கு முக்கியமாக இந்த சிறு பிழைகள், எழுத்து பிழைகளுக்காக வேண்டி நிராகரிக்கிற ஒரு தத்துவம் இப்போ இருக்கிறது. ஏனென்றால் இப்போ நடமாடும் சேவையும் இல்லாத காரணத்தினாலே கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு 700 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பெற்றோர் தங்களுடைய ஆவணங்களோடு வந்து நாங்கள் எங்களுடைய உதவியோடு தூதரகத்திலே அந்த பதிவுகளை செய்யும் போது சிறு சிறு தவறுகளுக்காக வேண்டி அந்த பதிவை செய்தவர்கள் விட்ட தவறுக்காக வேண்டி மறுக்கிறார்கள். இதேவேளை இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து மீண்டும் நாடு திரும்பும் எதிர்பார்ப்பு அகதிகளிடம் அதிகரித்துள்ளதாக SC சந்திரஹாசன் தெரிவிக்கின்றார்.
நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆட்சி மாற்றம் அதுக்கு சாதகமாக இருக்கிறது. மாற்றங்கள் என்று சொல்லும் பொழுது நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையுடையவர்களாக அதுக்கு தாங்கள் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்ற அவா கூடிக்கொண்டு வருகிறது. என்றாலும் சில உதவிகள், அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவர்கள் திரும்பி வருவதற்கு சிரமப்படுவார்கள். அந்த வசதிகள் செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எல்லாரிடமும் பரிந்துரைத்து அதை பெற முயற்சி எடுக்கிறோம். இந்திய இலங்கை அரசாங்கங்கள் தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். யுத்தம் மக்களை அவர்களின் சொந்த நிலங்களிலிருந்து பெயர செய்து மாபெரும் இடருக்கு உள்ளாக்கியது. யுத்தம் முடிவடைந்து 6 ஆண்டுகள் கடந்தும் தமது சொந்த நிலத்துக்கு திரும்பாத பல குடும்பங்கள் உள்ளன. சொந்த மண்ணுக்கு திரும்புவோம் என்ற நம்பிக்கையில் யாழ் சபாபதி பிள்ளை முகாம் மக்கள் வாழ்கின்றனர். சேதமடைந்த இந்த கூடாரங்களில் வசிக்கும் இந்த மக்கள் பூர்வீக நிலத்தை விட்டு பிரிந்து 25 ஆண்டுகள் கடந்துவிட்டன. 1990ஆம் ஆண்டு யுத்தம் இந்த மக்களை தமது சொந்த நிலத்திலிருந்து வெளியேற்றியது. வலிவடக்கு மக்கள் அகதி முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் காலத்தை கடத்துகின்றனர். இது யாழ் சுன்னாகத்தில் உள்ள சபாபதி பிள்ளை முகாம். இந்த முகாமில் 330 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற நிலையில் பல்வேறு நெருக்கடிகளின் மத்தியிலேயே இந்த மக்கள் தமது ஒவ்வொரு நாட்களையும் கழித்துக் கொண்டிருக்கின்றனர். எங்களை ஊருக்கு விட வேணும். எங்களுக்கு குழந்தை உஞ்சலால சரியான இட வசதி இல்லை. சரியான கஷ்டமா இருக்கிறது. நாங்கள் போய் சொந்த இடங்கள்ல இருந்து வாழத்தான் எங்களுக்கு ஆசை. பிள்ளைகளை முகாம் பிள்ளையாண்டு ஸ்கூல்ல தள்ளி வைக்கிறாங்க. அதோட பிள்ளையாண்டு எதிர்காலம் பூ நடிக்குது. இனி எங்களோட வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாது. அப்படி நிறைய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி இவ்வளவு நாளும் வாழ்ந்த நாங்கள். இனி எங்களுக்கு வந்த புதிய ஜனாதிபதி எங்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணி எங்களை ஊருக்கு விடுவர். தம்மை தமது சொந்த மண்ணிலேயே மேல் குடியேற்ற வேண்டும் என்பதுவே இந்த மக்களின் கோரிக்கை. தாம் நிலத்தை பிரிந்து அகதிகளாக வாழ தமது நிலமோ அழிவடைந்தும் பாழடைந்தும் காணப்படுவதாக மக்கள் ஆதங்கமுறுகின்றனர். நாங்கள் இந்த இடம்பெயர்ந்து இருந்த காலங்கள் மிகவும் துன்பகரமான காலங்கள். ஆனால் இனி எங்களுக்கு அந்த அப்படியான ஒரு துன்பமான வாழ்க்கை கிடைக்கக்கூடாது. நல்ல ஒரு எதிர்காலத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எதிர்காலம் என்பது எங்களுடைய எதிர்காலம் என்பதல்ல, எங்களுடைய வருகின்ற இளம் சந்ததிகள், அதாவது நேற்று பிறந்த குழந்தையிலிருந்து கல்வி கேட்கும் பட்டதாரிகளாக இருக்கும் மாணவர்களுடைய நிலையை தான் நாங்கள் இப்போது கருத்தில் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். பலிகாமம் வடக்கை சேர்ந்த 5000க்கும் அதிகமான குடும்பங்கள் 34 அகதி முகாம்களில் வாழ்கின்றனர். விரைவில் தமது ஊருக்கு திரும்பவும் நிம்மதியான வாழ்வை பெறவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் யாழ் சபாபதி பிள்ளை முகாம் மக்கள். பிரதான அனுசரணை. பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை தமிழர்களே தீர்மானிப்பார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கிறது. நல்லூர் பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் இதனை குறிப்பிட்டார். நல்லூர் பிரதேச சபையின் தலைமை அலுவலகம் மற்றும் கலாசார மண்டபம் ஆகியவற்றை திறந்து வைக்கும் வகையிலேயே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாத் ராஜா, இந்திய துணை தூதுவர் எஸ். தட்சிணாமூர்த்தி ஆகியோர் இந்த நிகழ்வின் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டிருந்தனர். ஜனநாயக ரீதியாக எங்களுடைய மக்கள் அளித்த தீர்ப்பினால் இன்றைக்கு ஒரு மாற்றம் சூழல் மாறி இருக்கிறது. இதை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த சூழல் கொஞ்சம் தொடர வேண்டும். இந்த மாற்றத்திலே மேற்கு உலகம், ஐரோப்பிய உலகம், இந்திய பெருங்கண்டம் மிகவும் அக்கறையாக இருந்து இந்த மாற்றத்தில் பணியாற்றி இருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்தை நாங்கள் இழக்கலாமா? இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். அது தெரியும், அது நாளைக்கு முடிகிற விடயம் அல்ல, உடனடியாக செய்யப்பட வேண்டிய விடயங்கள். ராணுவ ஆதிக்கம் நீக்கப்பட்டு அவர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற நிலங்கள் யாருக்கு சொந்தமோ அந்த நிலங்களில் எங்கள் மக்கள் மீள குடியேற்றப்பட வேண்டும். சிறையிலே இருக்கின்றவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். காணாமல் போனவர்களுக்கு விடுவு வேண்டும். இவை இந்த கால அவகாசத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த அரசாங்கத்தை வற்புறுத்துகின்றோம். இன்றைக்கு எவ்வளவு ஆகவே இந்த காலம் என்பது எங்களுக்கு ஒரு சோதனையான காலம். இந்த காலத்தை நாங்கள்
சரியாகவும் நிதானமாகவும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒற்றுமையான பலத்தோடு செல்வதற்கான ஒரு காலத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம். அதற்கான ஒரு காலம் கடந்த 8ஆம் தேதிக்கு பின்னர் ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஆளுநரை மாற்றியிருக்கிறார்கள், ஒரு பொதுச் செயலாளரை மாற்றியிருக்கிறார்கள். அதைவிட நாங்கள் வேறு மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதற்கு அப்பால் நாங்களும் நிறைய விஷயங்களில் எங்களை படித்துக் கொண்டு, எங்களை நாங்கள் பலமாக்கிக் கொண்டு, நாங்கள் இருக்கின்ற நிர்வாகங்களை பலப்படுத்திக் கொண்டு எங்களுடைய மக்களை அழைத்து செல்ல வேண்டிய கடமையும் தேவையும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருக்கிறது. வரும் காலம் கூட மிக மிக ஒரு பேரம் பேசுகின்ற அல்லது நாங்கள் இந்த இலங்கை நாட்டிலே ஒரு பலமான சக்தியாக திகழக்கூடிய சூழல் தமிழ் தரப்புக்கு இருக்கிறது. ஏனென்றால் தமிழர்கள் ஜனாதிபதியை தீர்மானித்தார்கள், அதே போல வரப்போற பாராளுமன்றத்தை தீர்மானிப்பவர்களும் தமிழர்களாக இருக்க போகிறார்கள். அதனால் நாங்கள் அவதானமாக ஒவ்வொரு எங்களுடைய பாதங்களையும் நிதானமாக பதிக்க வேண்டும். 2005ஆம் ஆண்டிலே தமிழர் வாக்களியாமல் ராஜபக்சவை அரவணைக்க அனுப்பினோம். இந்த முறை வாக்களித்து அவரை வீட்டுக்கு அனுப்பினோம். மற்றது எங்களுக்கு சிவில் நிர்வாகம் தேவை. அதாவது கடந்த ஆண்டிலே கடந்த அரசாங்கத்திலே இங்கே எந்த கந்தூருக்கு போனாலும் டக்கல் சென்று ஒரு ஆளக்க இருப்பர். ஆனால் ஒன்றும் செய்யலாது. இனிமேல் அந்த இது மாறும். நாங்கள் மாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறோம் என்பதையும் கூட சொல்லி வைத்துக் கொண்டு இந்த சிவில் நிர்வாகம், மீள் குடியமைப்பு, காணி அபகரிப்பு, இந்த மூன்றையும் இந்த 3 நாள் திட்டத்திலே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் இந்த அரசாங்கத்தை கேட்கின்றோம். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியை அண்மித்த பாடசாலை கிணறுகளில் கழிவு எண்ணெய் கசிவு ஏற்படுவதாக தெரிவித்து இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை அகில இலங்கை ஆசிரியர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. யாழ்ப்பாணம் சுன்னாகத்தை அண்மித்த பகுதிகளில் உள்ள கிணறுகளில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளமையை கண்டித்து அண்மைக் காலமாக பல எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் அகில இலங்கை ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த பிரச்சனைக்கு முடிவா சரியான ஒரு தீர்வு கொடுத்தில்லை. எங்களுக்கு தெரியும், இப்போது இந்த எண்ணெய் படை சம்பந்தமாக இந்த எண்ணெய் சம்பந்தமாக கிணறுகளுக்கு பரிசோதனை செய்ய சொல்லியிருக்காங்க. பரிசோதனை செய்யறதுக்கு ஒரு பரிசோதனைக்கு 3500 ரூபாய் போகுது. யார் இந்த சலுகை காசு கொடுக்கிறது? இப்ப இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை மாகாண அரசு எடுத்திருக்குது, மத்திய அரசு எடுத்திருக்குது? ஒரு நடவடிக்கையும் இல்ல. அதனால இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு அவசியம். இது பாடசாலை சமூகம் விசேஷமாக 39 பாடசாலை இந்த அனர்த்தத்துக்கு உள்வாங்க இருக்குது. அதனால இதுக்கு தகுந்த தீர்வு அவசியம். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸாத்த நாயக்கவிற்கு பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வதற்காக அனுமதி வழங்க நீதிமன்றம் என்று தீர்மானித்தது. பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸாத்த நாயக்க சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் சமர்ப்பித்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்ட போதே கோட்டை நீதிவான் இவ்வாறு அனுமதி வழங்கினார். சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸாத்த நாயக்கவிற்கு பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள அனுமதி வழங்குவதாக கோட்டை நீதிவான் திலின கமகே உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் இன்று, நாளை மற்றும் நாளை மறுதினம் திஸ்ஸாத்த நாயக்கவிற்கு பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள முடியும். தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடக சந்திப்பு இன்று இடம்பெற்றது. கடந்த 7 நாட்களுக்குள் அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் பல பதிவாகியுள்ளன. வத்தல பிரதேச சபையின் தலைவரை சபை அமர்வின் போது ஜான் அமரதுங்கவின் குண்டர்கள் பகிரங்கமாக வந்து தாக்கினார்கள். மக்கள் எதிர்பார்த்த நல்லாட்சி இதுவா? அமைச்சர் பி ஹரிசன் அனுராதபுரம் முழுவதுமாக வன்முறைகளை கட்டவிழ்த்துள்ளார். எதிர்த்தரப்பினர் மீது தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அச்சுறுத்தல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஜனநாயகம் நல்லாட்சி இதுவா? இது மாத்திரமல்ல, திவுலப்பெட்டிய பிரதேச சபை தலைவரின் வீட்டிற்கு வந்து தாக்குதல் நடத்துகின்றனர். அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை ஐக்கியப்படுத்தும் அமைப்பு இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. துப்பாக்கியில் எடுத்து மக்களை மிரட்டவில்லையா? மாட்டிய பிறகு அது உண்மை துப்பாக்கி அல்ல, விளையாடு துப்பாக்கி சொல்லவில்லையா? அல்லது உங்கள் அமைச்சர்கள் எல்லாம் அரச ஊழியர்களை எல்லாம் மரத்தை கட்டி வைக்கவில்லையா? சட்டங்கள் வீரவிளையாடு கேட்டபோது சொன்னார்கள், ஆமாம் எங்கள் ஆட்சி நடந்தது, மைந்த ஆட்சி நடந்தது என்று வெட்கமில்லாமல் ஒப்புக்கொள்கிறார் நிமால் சிறிபாத சில்வா. பிறகு என்ன சொல்கிறார்?
நாங்கள் செய்தோம் தான், தவறு செய்தோம் தான், நாங்கள் தவறு செய்ததற்காக செய்ய முடியுமான்னு கேட்கின்றார். அப்பாவித்தனமாக சிறு குழந்தையை போல கேட்கிறார். பரவாயில்லை, நல்ல ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. கட்சி, நிறம், இனம், மதம் அற்ற முறையிலே ஆனால் ஒன்று சேர்ந்து கூட செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பயணத்தை கெடுக்க வேண்டாம், தடுக்க வேண்டாம். இன்று நாங்கள் தேசிய அரசாங்கம், சர்வதேச அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். தேர்தல் வருகின்றது, தனித்தனியாக போட்டிட்டாலும் கூட தேர்தல் பிறகு மீண்டும் சேர்ந்து தேசிய அரசாங்கத்தை அமைக்கப் போகின்றோம். ஆகவே இந்த அரசாங்கம் மூலமாகத்தான் நாட்டில் வாழக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். தமிழ் மக்களின், முஸ்லிம் மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியும். தேசிய என்ன பிரச்சனை தீர்க்க முடியும். இந்த பட்ஜெட்டை பத்தி கூட அவங்க எவ்வளவு கேவலமாக பேசினாங்கன்னு சொன்னால், சுஷில் பிரேமஜாந்த் அவரு இந்த பெட்ரோலியம் மினிஸ்டரா இருந்த காலத்தை கூட அவருக்கு பெட்ரோல் குறைக்கலாம் போச்சு. ஆனா அவர் இன்றைக்கு டிவியில சொல்றாருன்னு சொன்னா, அரசாங்கத்துக்கு இந்த 100 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் கொண்டதை கூட 40 ரூபாய்க்கு குறைச்சிருக்கிற நேரத்தில் அவர் சொல்றாரு இன்னும் குறைக்காம். அடே உங்களோட காலத்துல செய்யறிஞ்சே, ஏன் எங்கட காலத்துல போய் சொல்றீங்க? நாங்க இன்னமும் குறைப்போம். இது மக்களுடைய அரசாங்கம். இது மைத்திரிபாலனுடைய அரசாங்கமோ ரணிலுடைய அரசாங்கம் இல்லை. இது மக்களுடைய அரசாங்கம். மக்களுடைய அபிலாஷைக்காக வேலை செய்யற ஒரு அரசாங்கம். கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசடியான கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தமது முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி ஊழல் எதிர்ப்பு முன்னணியினர் ஆணைக்குழு முன்னால் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மின்சார சபையின் உயர்மட்ட அதிகாரிகளின் சம்பளங்களை அதிகரித்து பாரிய நிதி மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளது. முன்னாள் பொது முகாமையாளர் அவர் உட்பட உயர்மட்ட அதிகாரிகளுக்கு 2014 ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 70 வீதத்திலிருந்து 124 வீதத்தால் சுற்று நிருபம் ஊடாக சம்பள அதிகரிப்புக்கு அறிவிப்பு செய்துள்ளார். இது பாரிய நிதி மோசடியாகும். எமக்கு ஆச்சரியமாக உள்ளது. ஆனால் நல்லாட்சிக்கான இந்த அரசு இது குறித்து மௌனம் சாதிப்பது ஏன்? முன்னாள் கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தனவின் காலப்பகுதியில் கல்வி அமைச்சில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்ற ஊழல் மோசடிகள் தொடர்பாக இலங்கை ஆசிரியர் சங்கம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு செய்துள்ளது. பிரதான வியாபிருத்தி 3ක් පදනම් කරගෙන තමයි 3 பிரதான திட்டங்களை மையப்படுத்திய மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. மஹிந்தோதய ஆய்வுக்கூட நிர்மாணத்தின் போது விலை மனு கோரல் இன்றி 6600 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, கணனி திட்டங்களை செயற்படுத்துவதற்காக 708 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் திட்ட முடிவில் 4956 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிலான மோசடி இங்கு இடம்பெற்றுள்ளது. அதேபோன்று ஆசிய அபிவிருத்தி வங்கி ஊடாக முன்னெடுக்கப்பட்ட பல வேலை திட்டங்களில் மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. பந்துல குணவர்தன மற்றும் கல்வி அமைச்சின் முன்னாள் செயலாளர் அனுர திசாநாயக் ஆகியோர் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். ஜனாதிபதி தேர்தலின் பின்னரான காலப்பகுதியில் இடம்பெற்ற இவ்வாறான பல மோசடிகள் தொடர்பில் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச, அஜித் நிவாத் கப்ரால் மற்றும் ரோஹித குணவர்தன ஆகியோருக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி முறைப்பாடொன்றை பதிவு செய்தது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாட்டில் அவர் கடந்த 6 ஆண்டு காலத்துக்குள் சேர்த்துக் கொண்டுள்ள சொத்துக்கள் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திரைசேரிக்கு சொந்தமான 5000 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கத்தை திருட்டுத்தனமாக விற்பனை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்தனவின் மனைவி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்தார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் ஊழல் மோசடிகள் தொடர்பாக மக்கள் விடுதலை முன்னணி முறைப்பாடு செய்தது. இதன் அடிப்படையில் கடந்த காலப்பகுதியில் பல்வேறு நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பாக பல்வேறு முறைப்பாடுகள் குறித்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்றும் சில முறைப்பாடுகளை பதிவு செய்ததன் பின்னர் ஆணைக்குழுவிற்கு முன்னால் ஊழல் எதிர்ப்பு முன்னணி இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. මේ වන විට ලිපිගොනු 12ක් බාර දීලා තියෙනවා. இதுவரையில் 12 ஆவணங்களை கையளித்துள்ளோம். ஆயினும் இதுவரையில் ஆணைக்குழுவின் பொறுப்புள்ள அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாட்டு மக்களின் நிதியிலேயே இந்த ஆணைக்குழு செயற்படுகிறது. ஆகவே பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும். කාර්යක වගකීමකින් යුතු ප්‍රකාශයක් මේ දක්වා කරලා නැහැ. අල්ලසා දූෂණ කොමිසමට අපි කියන්න ඕන මේ ආයතනයේ නඩත්තු කරන්නේ මේ රටේ ජනතාවගේ මුදල් වලින්. එනිසා කරුණා කරලා වගකීමෙන් මේ ආයතනයේ කටයුතු කරන්න.
கடந்த 10 ஆண்டு காலமாக பாரிய குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதை நாம் காணவில்லை. இதன் காரணமாக இன்றும் அதே நிலை காணப்படுவதாகவே நாம் உணர்கின்றோம். தூஷண விரோதி பெருமுன ஊழல் எதிர்ப்பு முன்னணியோ மக்கள் விடுதலை முன்னணியோ முறைப்பாடு செய்யும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. சுயேட்சையாக நாட்டில் இடம்பெறுகின்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியும். லஞ்ச ஊழலை தடுப்பதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இதைவிட சேத்திரனாக செயற்பட வேண்டும் என பல்வேறு தரப்புகள் தெரிவித்துள்ளன. ඕනෑම දියුණු රටක අල්ලස් කොමිසම ස්වාධීන තියෙන රටක ඒ රටේ අල්ලස් කොමිසමේ නිතරම அபிவிருத்தி அடைந்த அனைத்து நாடுகளிலும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சுயாதீனமாக செயற்படுகின்றமை தொடர்பில் வேறு நிறுவனங்கள் விசாரணைகளை முன்னெடுக்கின்றன. எனினும் இலங்கை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் போலீஸ் திணைக்களத்தினால் வெளியேறிய அதிகாரிகளே உள்ளனர். எமது ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் ஏனைய ஆணையாளர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகளாகவே உள்ளனர். உலகத்தில் செயற்பாட்டு ரீதியிலான தலைவர்களாக 45 தொடக்கம் 50 வயதுக்கு உட்பட்டவர்களே காணப்படுகின்றனர். ஆனால் கடந்த கால பகுதியில் சர்வதேச தரத்திற்கு அல்லது உலகத்தில் வேறு ஆணைக்குழுக்களுடன் ஒப்பிடும் வகையில் உள்நாட்டு லஞ்ச ஆணைக்குழுவை மாற்றி அமைப்பது தொடர்பில் அரசாங்கமோ ஆணைக்குழுவோ அக்கறை செலுத்தியதாக தெரியவில்லை. ஆனால் இந்த சவாலை தற்போதைய அரசாங்கம் எதிர்கொள்ளும் என நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். අභියෝගය තියෙනවා මං හිතන්නේ ඒ අභියෝගයට රජයේ මුහුණ දෙයි කියලා මගේ විශ්වාසයක් තියෙනවා. இதேவேளை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கணேஷ் ஆர் தர்மவர்தன நீதி அமைச்சுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் புதிய பணிப்பாளர் நாயகமாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி தில்ருக்ஷி விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கடந்த காலத்தில் செயற்பட்ட விதம் தொடர்பில் திருத்திக் கொள்ள முடியாமையே இந்த இடமாற்றத்திற்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தலைவர் உள்ளிட்ட 2 ஆணையாளர்களினால் இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் செயலாளர், விசாரணை, நீதி, நிர்வாகம், நிதி மற்றும் விசேட விசாரணை என 6 பிரிவுகளில் செயற்படுகின்றது. முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசர் TJS பாலபட்டபந்தி ஆணைக்குழுவின் தற்போதைய தலைவராக செயற்படுவதுடன் முன்னாள் மேன்முறையீட்டு நீதியரசர் LK விமலசந்திர மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஜயந்த விக்ரமரத்ன ஆகியோர் ஆணையாளர்களாக செயற்படுகின்றனர். இந்த ஆணையாளர்கள் 5 ஆண்டு காலப்பகுதிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். கிடைக்கும் முறைப்பாடு விசாரிப்பதற்கு போதிய வசதிகள் இல்லை என ஆணைக்குழுவின் தலைவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய விசேட செவியில் சுட்டிக்காட்டியுள்ளார். முறைப்பாடுகள் கிடைத்தவுடன் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முடியாது எனவும் விசாரணைகளின் பின்னரே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டவர்களே தற்போது ஆணைக்குழுவில் உள்ளனர். தற்போது எதனை கூறினாலும் ஆணைக்குழுவில் அதிகாரிகள் இல்லை அல்லது பற்றாக்குறை காணப்படுவதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவைக்கேற்ப செயற்பட்டிருந்தால் சில முறைப்பாடுகளை நிறைவு செய்திருக்க முடியும். இவ்வாறான ஆணைக்குழுவினால் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற நீதி கிடைக்கும் என நாம் நினைக்கவில்லை. මෙවැනි අල්ලසා දූෂණ කොමිසමකින් රටේ ජනතාව බලාපොරොත්තු වෙච්ච ඒ සාධාරණ ඉටුවේ කියලා අපි විශ්වාස කරන්නේ නැහැ. வடமத்திய மாகாண சபையின் புதிய அமைச்சர்கள் என்று பதவியேற்க மறுப்பு தெரிவித்தனர். அமைச்சு பதவிகள் தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சனையே இதற்கு காரணமாகும். KH நந்தசேன, RHP ரத்நாயக்க மற்றும் HP சேமசிங்க ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பதற்காக வடமத்திய மாகாண ஆளுநரை சந்திக்க வருகை தந்தனர். வடமத்திய மாகாண சுதேச சுகாதார சேவை, சமூக சேவை மற்றும் சிறுவர் விவகாரம் மற்றும் சமூக சேவை அமைச்சராக நான் அரசியலமைப்பின்படி செயற்படுவேன் என சத்திய பிரமாணம் செய்கின்றேன். இந்த பிரச்சினை தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு முதலமைச்சர் பேஷல ஜெயவர்தனவுடன் தொடர்பு கொள்வதற்கு முயற்சித்த போதிலும் அவ்வேளையில் அது பலனளிக்கவில்லை. பின்னர் அமைச்சர்களின் பதவிகள் தொடர்பில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதனை சீர் செய்து மீண்டும் பதவி ஏற்பதாக தெரிவித்து மாகாண சபையின் 3 அமைச்சர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியேறினர். இன்று முதலமைச்சர் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அவர் பட்டியலை தயாரித்துவிட்டு கொழும்பிற்கு சென்றுள்ளார். எனவே அவர் இங்கு வந்தது மீண்டும் சத்திய பிரமாணம் செய்வோம். அமைச்சு பதவிகள் தொடர்பில் சில பிரச்சனைகள் இருந்தன. எனவே முதலமைச்சருடன் கலந்துரையாடி மிக விரைவில் மீண்டும் பதவியேற்க உள்ளனர்.
கித்துல்கல இலங்கையின் சாகச நீர் சறுக்கு விளையாட்டு பிரியர்களுக்கு த்ரில்லான அனுபவத்தையும் இயற்கையின் வனப்பையும் குறைவின்றி வழங்கக்கூடிய ஒரே இடம். எவ்வாறாயினும் சில மனித செயற்பாடுகள் இந்த இயற்கை வனப்புக்கும் அதில் தங்கியுள்ள உல்லாசத்துறைக்கும் ஆபத்தாக அமைய ஆரம்பித்துள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் இந்த பகுதிக்கு விஜயம் செய்து இது தொடர்பில் ஆராய்ந்தனர். ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் எனப்படும் நீர்சறுக்கல் விளையாட்டு அனுபவத்தை வழங்கக்கூடிய இலங்கையில் உள்ள ஒரேயொரு வனப்புமிக்க பகுதியை கித்துல்கல. சாகசங்களை விரும்புபவர்கள் பயிற்றுவிப்பாளரின் வழிகாட்டலின் கீழ் வலுவான நீரோட்டங்களை நீரோட்ட துடுப்பால் எதிர்த்து பல்வேறு சவால்களை வெள்ளை குமிழ் நீரில் கடந்து செல்லும் வித்தியாசமான அனுபவமே ஒயிட் வாட்டர் ராஃப்டிங். இலங்கையில் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்கின் தந்தை என அறியப்படுபவர் பீட்டர் ஸ்டுவர்ட் எனும் பிரித்தானியர். கித்துல்கல பிரதேசத்தில் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்கை நம்பி ஹோட்டல் துறை மற்றும் மேலுப்பள்ள துறைகள் வருமான ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டு வலுவடைந்து வருகின்றன. எனினும் இந்த பகுதியில் இடம்பெறும் நிர்மாண நடவடிக்கைகளால் இந்த கண்ணுக்கு இனிய சூழலும் உயிர் பல்வகைமையின் எதிர்காலமும் அளிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. கித்துல்கல ஊடாக ஊற்றெடுக்கும் களனி கங்கையை பொல்பிட்டி பகுதியில் மறைத்து நீர்மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைக்கும் நடவடிக்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்கு புரோட்லேண்ட் நீர்மின் நிலையம் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த மின் நிலையம் அமைக்கப்பட்டால் நீங்கள் இங்கு காணும் இந்த விளையாட்டை இனி எதிர்காலத்தில் காண முடியாமல் போகும். இந்த மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டதன் பின்னர் கித்துல்கல ராஃப்டிங் விளையாட்டுக்காக பயன்படுத்தும் பிரதேசத்துக்கு நீர் கிடைக்காமல் போகும் என ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் சங்கம் தெரிவித்துள்ளது. நாங்கள் பயன்படுத்தும் இடத்தில்தான் இவர்கள் மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்கின்றனர். இவ்வாறு நீரை எடுத்துவிட்டால் கங்கையில் நீர்மட்டம் குறைவடைந்து இல்லாமல் போய்விடும். அவ்வாறு நீர் இல்லாமல் போய்விட்டால் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் விளையாட்டை மேற்கொள்ள முடியாது. இந்த திட்டம் தொடர்பாக மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய அவசியத்தை கித்துல்கலையை அண்மித்த பகுதியில் சுற்றுலாத்துறையை மையப்படுத்தி தொழிலில் ஈடுபடுவோர் சுட்டிக்காட்டுகின்றனர். இதனை மாத்திரமே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொழில்சார் நிபுணத்துவத்துடன் சூழல் மதிப்பீடு ஒன்றை முன்னெடுங்கள். அதேபோன்று இந்த பிரதேசத்தில் வாழும் அனைத்து தரப்பினரிடமும் கருத்துக்களை கேட்டறியுங்கள். முச்சக்கர வண்டி சாரதிகள், வர்த்தகர்கள் உள்ளிட்டவர்களிடம் இது குறித்து கேட்டறியுங்கள். இந்த ஆற்றை மறித்து முன்னெடுக்கப்படும் அணை குறித்து உண்மையை கண்டறிய முடியும். இந்த ஆற்றில் நீர் வற்றி போனால் பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள், மனிதர்கள் உட்பட சிவனொளி பாதை யாத்திரிகர்கள் என பல தரப்பினரும் பாதிக்கப்படுவார்கள். இவை இல்லாமல் போனாலேயே இதன் அருமை தெரியும். இது தொடர்பில் தனி தீர்மானம் ஒன்றை என்னால் முன்னெடுக்க முடியாது. சுற்றுலாத்துறை அமைச்சர் என்ற வகையில் நான் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் சங்கத்துடனேயே உள்ளேன். ஆனால் உறுப்பினர் என்ற வகையில் இந்த மின் உற்பத்தி நிலையம் எனது மாவட்டத்துக்கு அவசியம் என்ற நிலைப்பாட்டில் உள்ளேன். ஆகவே அமைச்சர் சாம்பிக் ரணவக்கவுடன் கலந்துரையாடி ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் குழுவினருக்கு நீதி கிடைக்கும் வகையில் ஓர் இணக்கப்பாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றே நான் கருதுகிறேன். குறித்த திட்டம் முன்னெடுக்கப்படும் பொல்பிட்டிய மின் உற்பத்தி நிலையத்தின் உண்மை நிலையை கண்டறிவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாம் அங்கு விஜயம் செய்தது. ஆனால் அதற்கான அனுமதியை வழங்க முடியாது என நிர்மாண பணிகளை முன்னெடுக்கும் சீன நிறுவனம் தெரிவித்தது. பொல்பிட்டியவில் அமையப்பெறும் அணையொன்றின் ஊடாக சேர்த்துக் கொள்ளப்படும் நீரை குழாய் வடிவிலான குகையினூடாக மின் உற்பத்தி செய்யப்பட உள்ள கட்டாரங் ஓயாவுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த மின் உற்பத்தி நிலையத்தினால் 35 மெகாவாட் மின்னை உற்பத்தி செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினால் ராஃப்டிங் விளையாட்டில் ஈடுபடும் நபர்கள் மாத்திரம் பாதிக்கப்படவில்லை. புரோட்லேண்ட் மின் உற்பத்தி நிலையம் இன்னும் சற்று காலங்களில் அமைக்கப்பட்டுவிடும். ஆனால் அது தொடர்பான வேதனைகளை தமக்குள் பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த பிரதேச மக்கள். இந்த நிர்மாண பணிகளால் தமது வீடுகளில் மற்றும் சுவர்களில் ஏற்பட்டுள்ள வெடிப்புகள் மற்றும் அருகாமையில் உள்ள குன்றுகள் இடிந்து விழக்கூடிய அபாயங்களை இந்த மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்றனர். මේ ජනතාවගේ සල්ලි තමයි මේ කට්ටිය තමන්ගේ සුඛ විහරණය සඳහා පුද්ගලිකව යොදවන්නේ. ප්‍රේමදාස මහත්තයා රජයෙන් කරලා දුන්නේ. දැන් මේවා සම්පූර්ණ කැඩිලා තියෙනවා. මේ මාස 10ක විතර වෙන කට්ටිය රොක් වෙලා ගියත් ඔක්කොම ඉඳි ඩෑම් එකේ. උදේට වග කියන්න වඳුරේ ක්‍රීලවෙක් නැහැ. අපි මින් පාසේ ඡන්ද දෙන්නේ නැහැ කිසි කෙනෙකුට. අපේ මේවට උත්තර අපිට හරියට හම්බුනේ නැත්තම්. දිවා කාලයේදී අපි බලාපොරොත්තු වෙනවා මේ ක්‍රීඩා කටයුතු සඳහා பகல் வேளைகளில் விளையாட்டு நடவடிக்கைகளுக்காக முழுமையாக நீரை வழங்க நாங்கள் தீர்மானித்துள்ளோம். ஆகவே இந்த விளையாட்டிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. தற்போது இந்த விளையாட்டை முன்னெடுக்க தடையாக உள்ள கற்பாறை காணப்படும் பிரதேசத்தில் இந்த திட்டம் ஊடாக குறித்த கற்பாறை அகற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த பாதை அமைந்துள்ள 3.5 கிலோமீட்டருக்கு பதிலாக அதே போன்ற ஒரு தூரம் புதிதாக கிடைக்கப்பெற்றுள்ளது.
உலகக்கிண கிரிக்கெட் தொடர் ஆரம்பமாக இன்னும் 8 நாட்களே எஞ்சியுள்ளன. இதற்கான இலங்கை குழாம் எதிர்வரும் சனிக்கிழமை உத்தியோகபூர்வ பயிற்சிகளை ஆரம்பிக்க உள்ளதாக அணியின் முகாமையாளரான மைக்கேல் டி சோய்ஸா ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். தனிப்பட்ட காரணங்களுக்காக நாடு திரும்பியிருந்த சுழல் பந்து வீச்சாளர் ரங்கன ஹேரத் நியூசிலாந்தை அடைந்துள்ளதாக மைக்கேல் டி சொய்சா குறிப்பிட்டார். உபாதைக்குள்ளான ஜீவன் மெண்டிஸ், தம்மிக பிரசாத் மற்றும் சுரங்க லக்மால் ஆகியோர் பூர்ண குணமடைந்திருப்பதாகவும் இலங்கை அணியின் முகாமையாளர் கூறினார். இதேவேளை உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக திலகரத்ன டில்ஷான் மற்றும் லஹிரு திருமான ஜோடியினர் களமிறங்குவார்கள் என்றும் தேசிய கிரிக்கெட் தெரிவுக்குழு தலைவரான சனத் ஜெயசூரிய தெரிவிக்கிறார். சத்திர சிகிச்சையின் காரணமாக ஓய்வெடுத்து வந்த வேகப்பந்து வீச்சாளரான லசித் மாலிங்க குணமடைந்திருப்பதாகவும் தெரிவுக்குழு தலைவர் குறிப்பிட்டார். இதனிடையே அணி வீரர்களை உளவியல் ரீதியாக வலுப்படுத்துவதற்காக மனோதத்துவ வைத்தியரான ஜெரம் ஸ்னெப்பின் ஒத்துழைப்பை பெறவுள்ளதாகவும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் எதிர்வரும் 24ஆம் திகதி முதல் 14 நாட்களுக்கு இலங்கை அணியுடன் இணைந்திருக்க உள்ளார். இலங்கை அணி தனது முதலாவது பயிற்சி போட்டியில் எதிர்வரும் திங்கட்கிழமை தென்னாப்பிரிக்காவுடன் விளையாட உள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.